கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இன்று தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட பகுதி 18வது சங்கீதம் 48வது வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய சத்துருக்களுக்கு விலக்கி நம்மை கர்த்தர் விடுவிக்கிறார். உங்களுக்கு விரோதமாக இவ்வுலக வாழ்க்கையில் எழும்புகிற சத்துருக்களின் தந்திரங்களையும் மனிதர்களுடைய சூழ்ச்சிகளையும் கர்த்தர் உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை விலக்கி தீமைக்கு விலக்கி உங்களை பாதுகாக்கிறார். 2வது பகுதியை பாருங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, கொடுமையான மனுஷனுக்கு, அதாவது ஈவிரக்கமற்ற மனுஷனுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். பிரியமானவர்களே, உங்களை தப்புவிக்க வல்லவர். எல்லா தீங்குக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவர். பிரியமானவர்களே, கொடுமையான மனுஷனுக்கு நம்மை தப்புவிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தலையை உயர்த்துகிறார். 2வது, துன்மார்க்கனின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆதார வசனம் 97வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கனின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, துன்மார்க்கனின் கைக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். முதலாவது, நாம் கர்த்தர் மீது அன்பு வைக்க வேண்டும். 2வது, தீமையை வெறுத்து விட வேண்டும். பிரியமானவர்களே, இவ்விரண்டு காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தராகிய தேவன் பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கனின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். துன்மார்க்கன் என்றால் வேதத்தை விட்டு விலகுகிறவன் துன்மார்க்கன். பிரியமானவர்களே, துன்மார்க்கமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு சுயசித்தம் செய்கிறவர்களின் கைக்கு கர்த்தர் நம்மை விடுவித்து காத்துக்கொள்கிறார். முதல் பகுதியை பாருங்க. கர்த்தர் மீது நீங்கள் அன்பு வைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமையை வெறுத்து விடுவீர்கள். 3வது, எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஆதார வசனம் எரேமியா 20வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அவர் எளியவனுடைய ஆத்மாக்களை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு என்று யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் எளிமையுள்ள மனிதனுடைய ஆத்துமாக்களை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. 144வது சங்கீதம் 10வது வசனம். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமதடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கட்டளையிட முடியும். அது மாத்திரமல்ல, தாவீதுடைய வாழ்க்கையில் பொல்லாத பட்டயத்திற்கு அவனை தப்புவித்தார். சவுல் அவனுக்கு விரோதமாக பலவிதமான போராட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் கொண்டு வரும் பொழுதும் கர்த்தராகிய தேவன் அந்த பொல்லாத காரியங்களுக்கு அவனை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அது மாத்திரமல்ல, தாவீதை போல நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு பொல்லாத பட்டயத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் முதலாவது தாவீதை போல கர்த்தரை நேசிக்க வேண்டும், வைராக்கியம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆதார வசனம் 107வது சங்கீதம் 19 முதல் 20வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி இரட்சிக்கிறார். 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தீங்கு நடக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகள் நடக்கும் பொழுது, மனிதர்கள் எழும்பும் பொழுது நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வது பகுதியை பாருங்க. அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி இரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள்ல கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஒரு மீட்பை கட்டளையிடுகிறார். இரட்சிக்கிறார் என்றால் மீட்டுக் கொள்கிறார், விடுதலையாக்குகிறார். எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடிக்கு, எந்த மந்திர தந்திரங்களும் உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை அனுப்பி, அதாவது அவருடைய வார்த்தையாகிய வசனத்தை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார்.
நோயில் இருக்கிறவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். வேதனையில் இருக்கிறவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. கொடுமையான மனுஷனுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். துன்மார்க்கரின் கைக்கு நம்மை தப்புவிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாக்களை, எளியவனுடைய ஆத்துமாக்களை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று கிடைக்கிற ஆசீர்வாதத்திற்கும் நமக்கென்று கிடைக்கிற விடுதலைக்கும் கர்த்தராகிய தேவன் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி நம்ம எல்லா அழிவுக்கும் நம்மை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களின் கைக்கும் நம்மை நீங்களாக்கி கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும். உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் மாற்றி அப்பா தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன் அப்பா. எல்லா தீங்குக்கும் உடைய பிள்ளைகளை தப்புவித்து இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. சமாதானமான நித்திரையை கட்டளையிடுங்க. நீடி ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க தகப்பனே. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். ஒரு வழியை வருகிற சத்துருக்களை 7 வழியாக சிதறுண்டு ஓட பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அப்பா மனிதர்களை கர்த்தர் சந்தி ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா எந்த ஆண்டவரே அப்பா அநியாயங்களோ அக்கிரமங்களோ நடவாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளை தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. பொல்லாப்புக்கு விலக்கி அப்பா பிள்ளைகளை பொல்லாதவர்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, கொடுமையான மனுஷனுக்கு அப்பா உடைய பிள்ளைகளை விலக்கி நீரே பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்கப்பா. காலைதோறும் ஆண்டவரே உடைய கிருபையினால் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. ஜெப ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் ஆண்டவரை நிரப்புங்க. இன்பமான நித்திரையை கட்டளையிடுங்க. எல்லா பயத்திற்கும் தனிமை உணர்வுகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வேதனைப்பட்ட துக்க நாட்களுக்கு தக்கதாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் தீங்கான மனிதர்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி, சத்ருவின் மறைவான கண்ணிகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி தப்புவித்து இயேசுவின் நாமத்தினால் நீரே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் அப்படியே ஆம் என்று பிள்ளைகளுக்கு பதிலை கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாதேவன் கூடாரத்தில் அணுகாது என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரத்தை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி எல்லா தீங்குக்கும் உங்களை தப்புவித்து கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.